ஸ்ரீ மாத்ரே நமஹா. நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் 972 நாமங்கள் வரைக்கும் பார்த்தோம். அதாவது சோபனா, சுத்தமானசா அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். அதில் சுவாசன் யர்ச்சன பிரீதா சோபனா. சோபனா அப்படின்னாக்கா சுத்தமாக இருக்கக்கூடியவள், தூய மனசை வச்சுட்டு இருக்கக்கூடியவள், மனசில் தூய வாசனைகளால் பல பிறவிகளில் மனசு நாடினவாளோட இன்ப துன்ப தொடர்ச்சி தடமாக்கி நிறுத்திட்டு மனசை கெடுக்கிற வாசனையை அகற்றுபவள். அவளுக்கு அவளை பக்தியோடு இருக்கவாளுக்கு பிறவியும் இல்லை, அந்த வாசனைகளும் இல்லை. அடுத்து நாமம் வருது பிந்து தர்ப்பண சந்துஷ்டா பூர்வஜா திரிபுராம்பிகா அப்படின்னு சொல்கிறான். அப்போ பிந்து தர்ப்பண சந்துஷ்டா, பிந்து அப்படின்னாக்கா ஸ்ரீ சக்கரத்தில் மத்தியத்தில் இருக்க சர்வானந்தமய சக்கரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை அந்த பிந்து அப்படின்ற நாமம். பிராமணன் முதலான 4 வர்ணத்தாரும் ஷீர, நெய், தேன், மது பிந்துக்களை கொண்டு செய்யப்படுற தர்ப்பணம் இங்கே சொல்லப்படுறது. அதாவது நம்ம தர்ப்பணம் பண்ணுறச்சே பிராமணா இந்த 4 வஸ்துக்களையும் ஆண்டுக்கிறா. எல்லாவற்றுக்கும் முன்னதாக உண்டானவள் சிருஷ்டியில். ஆரம்பத்தில் பரபிரம்மத்தில் இச்சாரூபிணியாக இருந்தவள், முன் இல்லாமல் இருந்து உண்டானவள், முன்ன புலப்படாமல் இருந்து இப்போ தனித்தர பிரம்மத்தினுடைய சக்தியாக உண்டானவள். அப்போ ஸ்ரீ சக்கரத்தின் 8வது சக்கரத்தினுடைய தலைவியார் திரிபுராம்பிகா. அவள் விழிப்பு, கனவு, தூக்கம் 3 நிலைகளுக்கு ஆதாரமாக இருக்கா. ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம் 3 தேகங்களுக்கு இவையே முப்புறம் நின்றுருக்கா. அப்போது அவளுக்கு உண்டாக்கக்கூடிய வாம, ஜேஷ்டா, ரௌத்ரி, அதாவது வாமன்ற ரூபத்தில் பிரம்மா பாரதியும் வரா, ஜேஷ்டான்ற ரூபத்தில் விஷ்ணுவும் அவரோட பத்னியான லக்ஷ்மியும் வரா, ரௌத்ரின்ற ரூபத்தில் அந்த அம்பாளே சிவனாகவும் ருத்ரினியாகவும் இருக்கா. அப்போ 3 சக்திகளாகவும் உருவெடுக்கக்கூடியவ அந்த லலிதேஸ்வரி தான். சத்வ, ரஜஸ், தம ஆதாரமாகவும், காமேஸ்வரி, வஜ்ரேஸ்வரி, பசுமாலினின்ற தேவதி சமஷ்டியாகவும் சாந்தாவாகவும் இருக்கக்கூடியவள் தேவி தான். அப்போ தேவி நிர்மலமான மனசை உடையவள், சௌந்தரியமான மனசில் உடையவள். அதனால தர்ப்பணத்தில் மகிழ்ச்சி அடையக்கூடியவள், முன்னை பழமைக்கும் பழமையானவள்னு அவளை நம்ம போடுறோம். அப்படி எல்லா தேவி ரூபங்களும் அவ்வளோ பழமையானது. திரிபுர சுந்தரி, திரிபுரா, அம்பிகா இதெல்லாம் தேவியினுடைய பெயர்கள். அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம், தசமுத்ரா சமாராத்யா அப்படின்னு வருது வார்த்தை. அப்போ தசமுத்ரா அப்படின்ற நாமம் எதுக்கு? 10 வித முத்திரைகளால் நன்னா ஆராதிக்கப்படக்கூடியவள். தேவி வழிபாட்டில் 50க்கும் மேற்பட்ட முத்திரைகள் இருக்குது. நவாவரண பூஜையில் இந்த முத்திரைகளுக்கு அவ்வளோ மேற்கு துவாரத்திலும் ஆவரணத்துக்கு ஒவ்வொருத்தராக அமைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். முத்ரா தேவியை வணங்கி ஆவரண பூஜை நம்ம பண்ண வேண்டியிருக்கு. நம்ம சரீரத்தினுடைய வலது கை, வலது பாகம் பிரகாசமான அம்சமான சிவஸ்வரூபமாக சொல்லப்பட்டிருக்கு. இடது கையும் இடது பாகமும் விமர்சனமான சக்தி ஸ்வரூபமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்தந்த முதிரையில் கையில் காட்டுறச்சே நம்ம சிவசக்தி சாமரஸ்ய ரூபமாக இருந்து ஜகத்தை சிருஷ்டியாதி அடையாளத்தை நம்ம காட்டுறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தேவர்களுக்கு இந்த முதிரைகளால் அந்தர்பாவம் ஏற்பட்டு பக்தாள் இடத்துல பூர்ண அனுகிரகம் அவள் கொடுக்குறான்னு சொல்லப்பட்டிருக்கு. யோனி முத்ரா திரிகண்டேசி அப்படின்னு வருது அடுத்த நாமம். இதில் யோனி முத்ரா வடிவில் இருக்கக்கூடியவள். தச முத்ரையில் யோனி முத்ரைன்றது 9வது முத்திரை. இதையே அம்பாளுடைய ஸ்வரூபம், இதிலிருந்தே பாகி முத்திரைகள் உண்டாக்கினப்பட்டது அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதனால் பிந்துவின் ரூபமாக வணங்கிறது ஒரு வழிபாட்டு முறை. அப்போ யோக முறையில் இந்த பிராணனை கட்டுப்படுத்த முறைக்கு பேர் யோனி முத்ரா. அதன் வடிவிலையும் தேவி இருக்கிறதுனால அவள் யோனி முத்ரா அப்படின்ற நாமம் அவளுக்கு உண்டாருது. யோனி முத்ரா திரிகண்டேசி, திரிகுணாம்பா, திரிகோணக்கான்னு சொல்கிறோம். அதில் திரிகண்டேசி அப்படின்ற நாமம் திரிகண்டா முத்ரையினுடைய தலைவியாக இருக்கிறதுனால, அதாவது 10வது முத்ரைக்கு பேர் திரிகண்டா. 9வது முத்ரைக்கு அப்புறம் லலிதா மகேஸ்வரியை வணங்கிட்டு திரிகண்டா முத்ரையினால் வணங்கப்படுற ஈஸ்வரி திரிகண்டேசி, அதாவது திரிகண்டா ஈசி அப்படின்னு நாமம் உண்டாருது. அதனால் அவருக்கு வரக்கூடிய முத்ரைக்கு பேர் திரிகண்ட முத்ரம். அடுத்து திரிகுணா, 3 குணங்களுக்கும் நம்ம பார்த்தோமே, சத்வ, ரஜஸ், தமஸ், அந்த 3 குணங்களுக்கும் அவள் தான் முத்தொழில் ஆற்றிண்டு அவள் தான் திரிகுணா அப்படின்னு பெயர் பெற்றுருக்கா. அம்பா, மேலே சொன்ன முக்குணங்களுக்கும் தாயாக இருக்கா, மந்திரங்களின் ஜீவசக்தியாக இருக்கா. சகல உயிர்களும் வாய் விட்டு கூப்பிட்றச்சே அம்மானு சொல்கிறச்சே அம்பா, அம்பாள், அம்மா எல்லாம் அவள் தான்.
திரிகோணகா, திரிகோணகான்றச்சே முக்கோணத்தில் இருக்கக்கூடியவள். ஸ்ரீசக்கரம் முக்கோணம் திரிகோணம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி 43 திரிகோணத்துலேயும் முக்கியமான நடு திரிகோணத்தில் தேவியும் சிவன் பிந்து ஸ்வரூபம்னு இருக்கார். அப்போ சக்தி சிறுவனங்களில் 5 சிவகோணங்கள்லேயும் 4ல் தேவி தான் இருக்கா. இதனால தான் அவளுக்கு திரிகோணகா அப்படின்ற நாமம் உண்டாருது. அனகா பாப்பமற்றவள், அதனால் அனக்கா. இதோட நம்ம 987 நாமங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹ.